இன்றைய திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போற படம் மிஷன் இம்பாசிபிள் 8th பார்ட். அதாவது டாம் க்ரூஸ் அப்படின்னு சொன்னாலே உலகம் முழுவதும் பல கோடி ரசிகர்களை கொண்ட ஒரு நடிகர் டாம் க்ரூஸ். தமிழ்நாட்டிலேயே அவருக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்கிறாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். அவருடைய படங்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் ஜாக்கி சான், அப்புறம் நம்ம சில்வஸ்டர் ஸ்டாலின், அப்புறம் அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர், அந்த மாதிரி இருக்கிற ஹாலிவுட், அப்புறம் இந்தியாவை தவிர்த்த மற்ற நடிகர்கள் அவங்களுக்கு வரிசையில அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகமான ரசிகர்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஹாலிவுட் நடிகர் தான் அது டாம் க்ரூஸ் தான். அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் அவர் இதுவரை நடித்து வெளிவந்திருக்கும் 7 மிஷன் இம்பாசிபிள் திரைப்படங்கள். அவர் இந்த திரைப்படங்கள் எல்லாமே ஒரு நம்ம நடத்த முடியாத, செய்ய முடியாத ஒரு விஷயங்கள் இந்த படத்துல காமிச்சு அதை டாம் க்ரூஸ் ரியலா செய்வாரு. எல்லாத்துலயுமே தோப்பாரு, அந்த படம் முழுக்க தோத்துட்டே இருப்பாரு, கடைசியில தான் ஜெயிப்பாரு. அது அந்த மிஷன் இம்பாசிபிள் படத்தினுடைய அந்த எல்லா ஸ்டோரிலையுமே இருக்கும். ஜெயிக்கிற மாதிரி தோத்துறாரு, ஜெயிக்கிற மாதிரி கடைசியில தான் ஜெயிப்பாரு. தான் எல்லா மிஷன் இம்பாசிபிள்லயும் ஒரு லைனப்பா இருந்தது. அதே மாதிரிதான் எல்லாமே நடிச்சிருப்பாரு. அவர் நடித்த அந்த பழைய ஒரு எனக்கு 1 to 6 பார்ட் ஒரு பார்ட்டாகவும், இந்த 7th 8th பார்ட் தனி பார்ட்டாகவும் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். 1ல இருந்து 6 பார்ட் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பல சீன்கள், பல காட்சிகள், ஒரு படத்துலயும் பல காட்சிகள் நம்மளுக்கு பிரம்மாண்டமா பயங்கரமா இருக்கும். சில உதாரணங்கள் நான் சொல்றேன். இந்த ரஷ்யாவில போயிட்டு ஒரு வேஷம் போட்டு உள்ள இருந்து அந்த ஆபீஸ்ல ஒரு ஒண்ணு எடுத்துட்டு வருவாரு. அப்ப பாம்பெல்லாம் வெடிக்கும். அந்த காட்சி மனசுல வச்சுங்க. கோயத்தில் இருக்கிற அந்த பெரிய பில்டிங்ல இருந்து கீழே வரப்ப அந்த ஒரு ஃபைட்டு, அப்புறம் அந்த பனி வரும், பனி புயல் வரும்போது போய் ஃபேஸ் பண்றது. அப்புறம் அவருடைய ஃபேவரட் சீன் ஒரு பெரிய அந்த கம்ப்யூட்டர்ல என்ன பண்ணுவாரு, மேல தலைகீழா தொங்கி அதை கீழே தர வரைக்கும் போயிட்டு எடுப்பாரு. எடுத்து அந்த கத்தி குடல மாட்டிக்கும். அதோட ரெஃபரன்ஸ் இந்த படத்துல இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு படத்துலயும் பயங்கரமான காட்சிகள் இருக்கும். அவர் படம் டாம் க்ரூஸ் படம் இந்த மாதிரி காட்சி எதிர்பார்த்தா போவாங்க ரசிகர்கள். ஆனா போன பாட்டும் சரி, இந்த பாட்டும் சரி, அந்த மாதிரி ஒரு படம் முழுக்க இட்டுன்னு போற மாதிரிலாம் ஒரு மிக சிறந்த காட்சிகள் இல்லையோன்றது என்னுடைய தனிப்பட்ட ஃபீலிங். இப்ப நீங்க போன பாட்டு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அந்த பைக்ல இருந்து மேல இருந்து ஒண்ணு குதிப்பாரு. அது கூட ரொம்ப அந்த படத்தோட ரொம்ப அட்டாச் ஆகாம தனியா அது எடுத்த மாதிரி தவிர பயங்கரமா அட்டாச்சா இல்லை மற்ற படங்கள்ல வந்த மாதிரி. அதே மாதிரிதான் இந்த படத்துலயுமே அதே டாம் க்ரூஸினுடைய அதே செட்டப் தான். அந்த படம் எப்படி ஆரம்பிக்கும், எங்க போவோம், எப்படி போவோம், எப்படி முடியும், என்ன பார்க்க முடியும், எவ்வளவு டென்ஷன் எடுத்துட்டு போவோம், எல்லாமே இருக்கு. ஆனா அந்த பழைய டாம் க்ரூஸ் படம், பழைய மிஷன் இம்பாசிபிள்ல இருக்கிற அந்த ஒரு கிறிஸ்ப் இந்த படத்துல இல்லை. அது ஒரு மாதிரி இருக்கும். அந்த படம் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே அடுத்த சீன் என்ன யோசிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம நல்லா சீட்டுக்கு பின்னாடி சாஞ்சிக்கிட்டு பாக்குற மாதிரி தான் இந்த மிஷன் இம்பாசிபிள் படம்லாம். கடைசி 2 பார்ட், போன பாட்டு இந்த பாட்டு இருந்தது. இந்த எல்லா சீனுமே ஆல்மோஸ்ட் ப்ரிடிக்டபிள் தான். இந்த சீன் போகும்போது கஷ்டப்படுவாரு, ஆனா எடுத்து கண்டிப்பா மேல வந்துருவாரு அப்படின்னு எல்லா சீனும். அந்த ஒரு பெரிய இதுல நீர்மொழி கப்பல்ல போவார், அதை எடுப்பாரு. அதான் பெரிய சீனா போட்டாங்க. அது இதுதான் நடக்க போகிறது. மிஷன் இம்பாசிபிள் தொடர்ந்து பாக்குற எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரிதான் இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட 8 பார்ட் வந்துச்சு. இப்போ கடைசியா 2 பார்ட் 3 பார்ட்லாம் இப்ப இருக்கிற இளைஞர் 8 பார்ட்டும் பார்த்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ கடைசியா 2-3 பார்ட் பாக்குறவங்க இந்த படம் ரொம்ப சூப்பரா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா 1ஆம் நம்பர்ல இருந்து 8ஆம் நம்பர் வரைக்கும் பாக்குறவங்க அவ்வளவு பெருசா இந்த படம் அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதை என்னன்னா, எல்லா படத்தையும் வர மாதிரி ஏதோ ஒரு பெரிய ஒரு புதிய எதிரி அவங்களுக்கு தான் இந்த உலகமா எழுதிடும், அதை போய் காப்பாற்ற வேண்டியதுதான் நம்மளுடைய டாம் க்ரூஸுடைய வேலை. அதே மாதிரி இது ஒரு வைரஸ். அந்த வைரஸ் ஒரு ஜீனி மாதிரி, அலாவுதீன் மருத்துவ விளக்கு மாதிரி ஒரு இதுல அவர் அடைக்கணும். அடைக்கல அப்படின்னு சொன்னா அது ஒரு 4 நாள்ல அணு ஆயுத போராட்டத்தை ஏற்படுத்தி இந்த உலகத்துக்குள்ள அழிச்சிடும். அதுக்கு இவர்கிட்ட கொடுக்கப்பட்டவர் அமெரிக்க பிரசிடென்ட் இவர்கிட்ட அந்த வேலையை கொடுக்குறாங்க. இவர் அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள அந்த வேலையை முடிக்கிறாரு. அந்த என்ன சாகசங்கள் நிகழ்ச்சி முடிக்கிறாரு அப்படின்னு. ஆனா அந்த சாகசங்கள் எல்லாமே நம்ம ஏற்கனவே அவருடைய பழைய படங்கள்ல பார்த்த பல காட்சிகள் அதுல ஞாபகப்படுத்துது. அதாவது ஒரு படத்துல பாத்தீங்கன்னா ஒரு திருடி கூட பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும் ஒரு சீன். ஆனா இதுலாம் ஒண்ணுமே அற்புதமான சீன்கள்லாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே பிளாட்டா அப்படியே போயிட்டே இருந்தது. ஒரு புதுவிதமான சீன்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது பல பழைய படங்கள்ல மிஷன் இம்பாசிபிள்ல அதே காட்சிகள் தான். நான் திரும்பவும் சொல்றேன், ஆனா இப்ப பாக்குறவங்களுக்கு அத்தனை படம் அவங்க பார்த்துக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இந்த படம் பார்க்கும்போது ஏன்னா ஒரு புதுவிதமான அனுபவத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா தொடர்ந்து மிஷன் இம்பாசிபிள் பாக்குறவங்க, டாம் க்ரூஸ் படம் பாக்குறவங்க இது பெரிய ஒரு இது வித்தியாசத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பா ஆனா ஒரு தடவை பார்க்கலாம். ஹாலிவுட் ரசிகர்கள் கண்டிப்பா ஒரு தடவை பார்க்கலாம். மிஸ் பண்ண வேண்டிய படம் இல்லை, கண்டிப்பா ஒரு தடவை பார்க்கலாம். அதுக்கான எல்லாமே இருக்கு. டென்ஷனோட உட்கார வைக்கிறது கடைசி வரைக்கும். அதுல இருந்த அந்த முக்கியமான அந்த சார்கள் இல்லை இந்த படத்தை தவிர, மற்றபடி பார்க்கலாம். ஹாலிவுட் ரசிகர்கள் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.